இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அதுவும் இப்போ நோட்டீஸ் போர்டில் வந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப், அதுவும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல் எல்லாத்தையுமே நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் முழுதும் புரியும். ஓகேங்களா? சரி, என்ன சொல்ல வரோம்? ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு கமாண்டர்ஸ் மூலியமாக ஒரு சில இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நாளைக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் அப்படின்னு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அந்த மெயில் ஐடியில் இருந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ரீஃபண்டுக்கு எலிஜிபிள். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேட்கணும்னா ஆடியோ ஒரு 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ போயிருக்குது, அதை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எஸ்பிஓவில் உள்ளவங்க. நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ போடுறோம். இது போக இப்போ அந்த ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபார்மில் அவங்க யாருக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு எந்த மெயில் ஐடியிலேருந்து நம்ம எஸ்பிஓவில் கொடுத்த மெயில் ஐடி கரெக்டான பர்சனுக்கு ரீஃபண்ட் ஓகே ஆனவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படும். எப்படின்னா, ஒர்க்கிங் வாலெட்டு, நான் ஒர்க்கிங் நம்ம கட்டின நம்ம ஒரு க்ளவுடு ஸ்டோரேஜ்ன்ற அந்த சேவையை வாங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு அமௌண்ட் கட்டி அதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதையும் அந்த ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கான ரூல்ஸே எஸ்பிஓவுக்கு இல்லை. அதுக்கான ஒரு சேவையை வாங்கியிருக்கீங்க அவ்வளோதான் போயிருக்கலாம். ஆனால் நம்ம மக்கள்லாம் ரொம்ப இந்த மாதிரி சிரமப்படுறாங்களேன்ட்டு அந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன மெத்தட் அப்படின்னா, யாரெல்லாம் கரெக்டான மெயில் ஐடியிலேருந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான ஃபார்ம், அவங்க வேலெட்டில் இவ்வளோ அமௌண்ட்டு, இந்தளவு டிடக்ஷன், இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் கொடுத்தோம்னா ஒரு 38% டிடக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த ஆப்ஷன் வேண்டாம். அட்மின் சார்ஜ் ப்ளஸ் அந்த ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் மட்டும் போதும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு ஃபார்ம் மெத்தட். அந்த ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் கரெக்டான மெயில் ஐடியிலேருந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்க வாலெட்டில் இவ்வளோ இருக்குது, அதுக்கான என்ன, அதாவது இதுக்கும் இனிமேல் நம்ம எஸ்பிஓக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு கையெழுத்து, அது நான் தான் அப்படின்ற ஒரு ப்ரூஃபுக்கும் கையெழுத்து போட்டு உங்களுக்கு உண்டான பணம், அதாவது நம்ம வாலெட்லேயோ வாலெட்டில் இல்லை, மெயில் நம்ம எஸ்பிஓ டிவிஎம் அதை சொல்கிறேன்னு இருக்காங்க. அந்த மெத்தட் அவங்க எஸ்பிஓவில் என்ன ஒரு மெத்தட் சொல்கிறாங்களோ அதில் நமக்கு கொடுக்குற அந்த மெயில் ஐடியில் இருந்து வர ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி அந்த மெயிலில் நம்ம ஒரு இமேஜாக அப்லோடு பண்ண போகிறோம். ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் இப்போ எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் ஆனதுலேருந்து முழுக்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். கணக்கு வழக்கெல்லாம் எல்லாமே கரெக்டாக தாக்கல் பண்ணி ஆகணும். அதுக்காகத்தான் இந்த ஒரு முடிவு. இன்னும் லேட் ஆகுமாங்கடா? இல்லைங்க, உங்களுக்கு மெயிலில் வந்து அந்த ஃபார்ம் ஷோவாக ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஃபுல்லப் பண்ணி அப்லோடு பண்ண 2 அல்லது 5 நாட்களுக்குள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிரும். அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜும் உங்களுடைய எஸ்பிஓவுக்கு கொடுத்த மெயிலுக்கு அந்த அமௌண்ட் கன்ஃபர்மேஷனும் வரும். இவ்வளோதான் விஷயம். ஏன்னா இனி போகிற காலங்களில் எஸ்பிஓ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த டிலே. இது போக நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம், வெரிஃபிகேஷன் டீம் வந்து நம்முடைய எஸ்பிஓ பிளான் எல்லாத்தையுமே ஒரு சின்னதாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு
அந்த அப்ரூவலுக்காக வெயிட்டிங். அவ்வளோதான். இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே நம்மளுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அமௌண்ட் எல்லாத்துக்கும் போட்டாகணும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க கேட்கணும்னா நீங்கள் நோட்டீஸ் போட மட்டும் தான் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.